mutton fry. இப்போ ஒரு 100 ml groundnut oil நல்லா கொதிச்சோன்னு ஒரு 2 spoons ginger garlic paste, அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி வைக்கணும். அடுத்தது ஒரு 1/2 spoon turmeric powder, 2 spoons chili powder, 2 spoons black pepper powder, 1 spoon cumin சீரக powder, salt. நல்லா வதங்கி அந்த கிரேவி மசாலா இப்படி வரும். அப்புறம் மட்டன், இது வந்து 1 kg மட்டன் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஒரு 3 விசில் வேக வச்சிடணும். இந்த மட்டன் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 1 tumbler 1 glass of water, ஒரு 200 ml of water அந்த மட்டன் குக் ஆகிற அளவுக்கு. ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம், ரொம்ப வாட்டர் ஊற்றக்கூடாது. இதை வந்து இண்டக்ஷனில் செய்கிறோம். ஒரு 3 விசில். இப்போ 3 விசில் வந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி ஒரு 10-15 minutes விட்டால் இந்த கேஸ் போயிடும். தென் ஓப்பன் பண்ணலாம். மட்டன் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த தண்ணி கொஞ்சம் சுண்டுற வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ஹீட் பண்ணணும். மீன்வாயில் இந்த மாதிரி ஒரு பேனில் மாதிரி சும்மா கொஞ்சம் ஒரு 2 அல்லது 3 ஸ்பூன் கிரவுண்ட்நட் ஆயில் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது கறி லீவ்ஸ், நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க ஒரு ஆனியன், பெரிய வெங்காயம் நல்லா சாப், ஆனியன் நல்லா வதங்கணும். இப்போ இந்த மட்டன் பாயில் பண்ணி வச்சுருக்கிறத இதில் போடணும். இதில் போட்டு ஒரு 10 minutes ஒரு 7ல் வச்சிங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகி அந்த கிரேவியும் நல்ல ஃப்ரை திக் கிரேவி ஆயிடும். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த டைம் நல்லா ஃபைனலி சாப்ட் கொரியாண்டர். இந்த ஸ்டேஜில் நீங்கள் இன்னும் திக்காக வேணும், இன்னும் கிரேவியாக வேணும்னா யூ கேன் லீவ் இட் ஃபார் 10 more minutes. 10 more, ஆனால் அட்டன் பண்ணிகிட்டே இருக்கணும். மட்டன் ஃப்ரை ஈஸி மெத்தட், வெரி டேஸ்டி, ரெடி.